ஹாய் ஹலோ ட்ரேடர்ஸ், ரெகுலராக வீடியோஸ் பார்க்குறவங்க நம்மளோட வீடியோஸ்க்கு 50+ லைக்ஸ் கொடுத்துட்டே இருக்கீங்க. லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்லாம் பார்ப்போம். ஸோ நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், நான் கிளியராகவே சொல்லியிருந்தேன், மார்க்கெட் இந்த லெவலுக்கு கீழே பாடி க்ளோஸ் ஆகிடுச்சு, நெக்ஸ்ட் ஸ்டாப்பு இந்த டிமாண்டுக்கு தான் மார்க்கெட் வரணும் அப்படின்னு கிளியராக சொல்லியிருந்தேன். அழகாக வந்துச்சு. பட் மார்க்கெட் அந்த டிமாண்டுக்கு வந்ததுமே நான் கன்ஃபர்மேஷன் டெலகிராம் சேனலில் கொடுத்துருந்தேன். ஸோ டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கே கொடுக்குற வியூக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற அப்டேஷன் எல்லாமே நான் டெலகிராம் சேனலில் லைவ் மார்க்கெட்டில் கொடுப்பேன். எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்துட்டு அழகாக 9:24 AM நிஃப்டி டிமாண்ட் ரீச் ஆகிடுச்சு. லோயர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு ரெக்கவரி போங்க. டிமாண்டில் 50% வரைக்கும் டிமாண்டில் ட்ரிகர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அழகாக அந்த 50% டிமாண்டில் 50%ல் பார்த்திங்கன்னா அழகாக தொட்டுட்டு போயிருக்கும் பாருங்க. அழகாக தொட்டுட்டு போணுச்சு, அழகாக ட்ரிகர் ஆணுச்சு, கன்ஃபர்மேஷனுமே கொடுத்து மார்க்கெட் நல்ல ரேலிங்கிறது கொடுத்துச்சு. இந்த கன்ஃபர்மேஷனில் நம்ம டெலகிராம் சேனலில் கிளியராக நான் கொடுத்துருந்தேன். இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 சம்திங் நமக்கு கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் ஒரு 180 பாயிண்ட்ஸ் கிட்டே மார்க்கெட் நல்லா தெளிவாக மார்க்கெட் கொடுத்துச்சு. இந்த அப்டேட்டுக்கெலாம் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மண்டே நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஜோன் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 லெவல் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு இந்த டிமாண்டு அகெயின் இந்த டிமாண்டுக்கு வந்துச்சுன்னா மறுபடியும் நம்ம பை பண்ணலாம். ஸோ இந்த லிக்விடிட்டிலாம் எடுக்கணும். இந்த சப்ளை இதுக்கிட்ட வரப்போ ஒரு சின்ன கரெக்ஷன் ஆர் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு மறுபடியும் செல் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்த லெவல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக அங்கே ஒரு ரியாக்ஷனுங்கிறது இருக்கும். இது நிஃப்டிக்கான வியூவு. பேங்க் நிஃப்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ மறுபடியும் பேங்க் நிஃப்டிக்குமே நான் சொல்லியிருந்தேன், இந்த லெவலுக்கு மேலே பாடி க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா டெஃபினட்டாக அதுக்கப்புறம் மார்க்கெட் புல்லிஷ் தான் நம்ம ட்ரை பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். மறுபடியும் மார்க்கெட் பார்த்திங்கன்னா நல்ல ரேலிங்கிறது கொடுத்துருக்கு. ஸோ இந்த என்ட்ரிஸ் கொடுக்காம கேப் டவுனுங்கிறது ஆகிடுச்சு. ஸோ எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து ஸோ அழகாக ரெக்கவரி ஆகிடுச்சு. ஸோ மார்க்கெட் இந்த ஜோன் எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரிகர் ஆனிச்சு. ஸோ இது ரீஃபைன் பண்ணியிருந்தீங்கனாலும் நல்ல ஒரு என்ட்ரிங்கிறது கிடச்சிருக்கும். மறுபடியும் மார்க்கெட்டு இந்த லிக்விடிட்டி எடுக்கணும். 58,142 வரைக்கும் போகணும். ஸோ நல்ல ஒரு செட்டப்போட அந்த டார்கெட்டை போயிட்டு ரீச் பண்ணுவோம். இங்கே வந்துச்சுன்னா மறுபடியும் பேங்க் நிஃப்டிக்கு ஒரு பை. ஓகேங்களா? ஸோ அது பை தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். நம்ம இப்போதைக்கு செல் எதுவும் ஃபோக்கஸ் பண்ண போகிறது கிடையாது. அப்போ லோயர் டைம் ஃப்ரேமில் ஏதாவது என்ட்ரி கிடைச்சாலும் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ கோல்டோட வியூ பார்ப்போம். ஸோ கோல்டு இன்னும் டார்கெட்டை நோக்கி போகலை. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய இந்த 2 ஜோன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லெவலுக்கு கீழே பாடி க்ளோஸ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக செல்லுங்கிறது ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் நம்ம பை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இங்கேருந்து மறுபடியும் இதை டார்கெட்டாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். கோல்டோட வியூ இது தான். ஸோ க்ரூட் ஆயிலாம் ஆல்ரெடி டார்கெட் போயிட்டுருக்கு. ஈரோஸ்டிக்கு வந்துட்டு ஆல்ரெடி கொடுத்த வியூவில் ஒரு ஃப்ளிப் ஜோன் வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கு. ஸோ இந்த லெவல் வந்துச்சுன்னா மறுபடியும் நம்ம செல் ஃபோக்கஸ் பண்ண போகிறது நல்லது ஈரோஸ்டிக்கு. அதே மாதிரி ஜிபிபிஎஸ்டியும் பார்த்திங்கன்னா மறுபடியும் இந்த லெவலில் வந்துச்சுன்னா நம்ம செல் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாமே ஃபாரெக்ஸோட வியூவு. ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி கொடுத்துருப்பேன். நான் இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் எதாவது வந்துச்சுன்னா நான் டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ அண்ட் பாய்.